இபாதத்துக்கு பின்னாலும் நோக்கங்கள் இருக்கிறது. ரமலானும் அப்படித்தான். அது இபாதத்துகளுக்கு சொல்லுவாங்க, நாங்க இதோ ஒரு பாசரண்டு சொல்ற மாதிரி மனிதர்களை உருவாக்குகின்ற பயிற்சி முகாங்கள் தான் ஒவ்வொரு வணக்கங்களும். அல்லாஹ் விரும்புவதைப் போல ஒரு மனிதனை, ஒரு குடும்பத்தை, ஒரு சமூகத்தை வடிவமைத்து தருகின்ற பயிற்சி முகாம்கள் தான் ஒவ்வொரு வணக்கங்களும். ஒரு மனிதன் தொழுகைக்குள்ளே போகின்றான் என்றால் ஒரு பயிற்சி முகாமுக்குள் போகிறான். தொழுகையிலிருந்து வெளியே வருகின்றான் என்றால் பயிற்சியை பெற்று வருகிறான், வாழ்வதற்காக, ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்காக. இப்போது முஸ்லிம் சமூகம் ஒரு மாத பயிற்சி நெறிக்கு தயாராகிறார்கள். இன்னும் ஒரு வாரத்தில் அந்த பயிற்சி முகாமுக்குள் செல்ல போகிறார்கள். பயிற்சியை பெற்று வெளியே வருகின்ற போது பல்வேறு மாற்றங்கள் அங்கே நடக்க வேண்டும். உதாரணமாக அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், மல்ல மெத கௌல ஜூரி வ அமல பிஹி, யார் பொய்யையும் பொய்யாக வாழ்வதையும் பொய் சாட்சியத்தையும் விடவில்லையோ அவன் பசித்திருப்பதிலும் தாகித்திருப்பதிலும் அல்லாஹுக்கு எந்த தேவையும் இல்லை என்று சொன்னார்கள். எனவே முஸ்லிம் சமூகம் பொய் சொல்லாமல் வாழ்வதற்காக, பொய் சாட்சியம் அளிக்காமல் வாழ்வதற்காக, பொய் வாழ்க்கை வாழாமல் இருப்பதற்காக ஒரு மாத ட்ரைனிங்களுக்கு போறாங்க. பெய்த்து வந்ததுக்கு பிறகு அவங்க பொய் சாட்சியம் அளிக்கிறாங்க என்று சொன்னால், பொய்யாக வாழுகிறாங்க என்று சொன்னால் இந்த ட்ரைனிங் அர்த்தம் என்ன? நோம்புழுக்க போனது நோக்கம் என்ன? நோம்புடைய நோக்கம் ஒரு மனிதனை பொய் சாட்சியம் அளிப்பதிலிருந்து பாதுகாக்க வேண்டும். இன்று சாதாரண வாழ்க்கையிலிருந்து தேசிய வாழ்க்கை வரைக்கும் பொய் சாட்சியம் சமூகத்தில் கடந்து போயிருக்கு. சாட்சியம் உதாரணமாக நாங்கள் ஒரு பள்ளிக்கு போகிறோம், ஒரு பாடசாலைக்கு போகிறோம், அங்கே SDS ஆட்கள் செலக்ட் பண்ணுறாங்க. பொருத்தம் இல்லாத ஒருவரை பொருத்தம் ஒரு ஆள் சொல்றார், நோம்பு பிடிச்சார், ஏன் நோம்பு வர மாத்த இல்லை? பாடசாலையில் கல்வி அறிவில்லாத, SDS பற்றி தெரியாத, அந்த கடமைகளை புரியாத ஒருவரை தனது கட்சிக்காரன் என்பதற்காக, தனது ஜமாத் என்பதற்காக, தனது சொந்தம் என்பதற்காக பாடசாலை SDS போட்டு மாணவ சமூகத்தின் வாழ்க்கையை அறுத்து நாசமாக்குகின்ற ஒருவரை பிரேரிப்பது பொய் சாட்சியம் இல்லையா? நோன்பு எத்தனை வருஷம் நோன்பு பிடிச்சிப்பாங்க, ஏன் இது பாதுகாக்க இல்லை? ஒரு பள்ளி என்பது அந்த மஹல்லாவின் தலைமைத்துவம். பள்ளிக்கு ரெஸ்டியாவார ஆட்களுக்கு அந்த மஹல்லா மக்களின் ஆன்மீக பௌதீக வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை கொண்ட வேண்டிய பொறுப்பு இருக்கிறது. பள்ளி நிர்வாக சபை தேர்தல் நடக்கின்ற போது அங்கே சென்று பொருத்தம் இல்லாத ஒருவரை நிர்வாகி என்று பிரேரிப்பதோ, பொருத்தமான ஒருவரை போட வேண்டாம் என்று சொல்லுவதோ பொய் சாட்சியம் இல்லையா? நோன்பு பிடித்தவர்கள் ஏன் அதை செய்கிறார்கள்? நோன்பு பிடிக்கின்ற போது ஏன் நான் நோன்பு பிடிக்கின்றேன் என்ற நோக்கம் புரியாமல் ஒரு மாதம் பட்டினி இருப்பதற்காக, தாகித்திருப்பதற்காக நோன்பு பிடிக்கின்ற போது இந்த நிலை தான் ஏற்படும். இபாதத்துகள் எல்லாம் மாதத்தாக மாறிவிடும். வாழ்க்கையில் எந்த மாற்றத்தையும் அது கொண்டு வராது. அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், இப்படி நான் பல நாட்டில் ஜனாதிபதி தெரிவு செய்யறதுல இருந்து, ஒரு வீட்டுக்கு ஒரு மாப்பிள்ளையை கொண்டு வரதுல இருந்து பொய் சாட்சியங்கள் இருக்குது. பொருத்தமில்லாதவர்களை போடுவதன் ஊடாக, பொருத்தமில்லாதவர்களை நல்லவர் என்று சொல்வதன் ஊடாக ஒரு சமூகம் பொய் சாட்சியம் அளிக்கிறாங்களே. இலங்கை முஸ்லீம் சமூகம் 20 லட்சம் பேர் நாட்டில் வாழ்கின்றோம். 2 கோடி மக்கள் ஒரு விடயத்தை புரிய வேண்டும். முஸ்லீம்கள் ஒரு ட்ரைனிங்களுக்கு போறாங்க, ஒரு பயிற்சி எடுக்கிறாங்க. அந்த பயிற்சியினூடாக பொய் சாட்சியம் சொல்லாத மனிதர்களை ரமலான் உருவாக்குகிறது. அதுதான் நோம்பு என்று சொல்லி நோம்பு அவங்க புரிஞ்சு வச்சுக்கணும். அவங்க கேள்வி கேட்கணும், இவ்வளவு நோன்பு பிடிச்சதுக்கு பிறகும் நீங்க ஏன் பொய் சாட்சியம் சொல்றீங்கன்னு சொல்லி போட்டு அவங்க அப்படி கேட்கறதும் இல்லை, நாங்க அப்படி யோசிக்கிறதும் இல்லை. நோம்பின் நோக்கத்தை புரியாமல் நோன்பு பிடிக்கிறோம். தொழுகையின் நோக்கத்தை புரியாமல் தொழுவதை போல. அல்லாஹ்வுடைய தூதர் ரமலான் காலம் வந்துட்டால் வீசும் காற்றை விட வேகமாக தர்மம் செய்வாங்க, ஹதீஸ் சொல்லுது. எனவே ஒரு மாத ட்ரைனிங் முஸ்லீம்களுக்கு மனித சமூகத்தின் துயர் சுடைக்கும் மனிதர்களை உருவாக்குறதுக்கான ட்ரைனிங். இந்த நாட்டு மக்கள் விளங்கணும், 2 கோடி மக்களும் விளங்கணும். இந்த நாட்டில் வாழுகின்ற 20 லட்சம் முஸ்லீம்களும் மனித சமூகத்தின் துயர் சுடைப்பதற்கான ஒரு ட்ரைனிங் எடுக்கிறாங்கன்னு சொல்லி போட்டு ரமலான் அதுக்கு வந்ததுதான். வருடாந்தம் 30 நாள் தொடர் ட்ரைனிங்
உலக முஸ்லிம்களுக்கெல்லாம் கொடுக்கப்படுகிறது. முஸ்லிம் சமூகம் என்பது ஹைர உம்மத், மனித சமூகத்துக்கு நலவு செய்கிற உம்மத். அந்த உம்மத் மனித சமூகத்தின் துயர் கிடைக்கும் உம்மத்தாக இருக்கணும். அந்த ட்ரைனிங்கே ரமலான் தர இல்லை. ரமலானுக்கு பிறகும் நாங்கள் மனிதர்களை மறந்து வாழ்கிறாங்க முஸ்லீம்கள். இப்படி பல விடயங்களை சொல்லிக்கொண்டு போக அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, நீங்கள் நோன்பு பிடிச்சு கொண்டிருக்கும் போது உங்களை யாராவது ஏசினால், உங்களோட யாராவது வம்புக்கு வந்தால் இன்னி சாயும், நான் நோன்பார் என்று சொல்லுங்க. ஒரு மாதம் இப்படி பயிற்சி பெற்ற ஒருவன் இந்த நாட்டில் வன்முறைக்கு எதிராக போராடுகின்ற ஒரு போராளியாக மாறுவான். ஒரு மாதம் நோன்பு பிடித்த சமூகம் இந்த நாட்டில் அடையாளத்தை பெற்றிருப்பாங்க. வன்முறைக்கு எதிரானவர்கள், தனி மனித வன்முறை, குடும்ப வன்முறை, தேசிய வன்முறை, இனங்களுக்கு மத்தியிலான பிரச்சினை, பள்ளி வாங்கல்கள் நிறைந்த ஒரு நாட்டில் வன்முறையை வெறுக்கின்ற ஒரு சமூகம் ரமலானிலே உருவாக்கப்படுகிறது. ஆனால் ரமலான் உருவாக்கவில்லை. ரமலானை நாங்கள் படிக்கின்ற போது ரமலான் ஏன் என்ற கேள்வியை விட்டுவிட்டு ரமலானில் எத்தனை குர்ஆன் ஓதி முடிக்கப் போகின்றோம், எத்தனை திக்ர் செய்து முடிக்கப் போகின்றோம், எவ்வாறு சஹர் சாப்பிட போகின்றோம், இப்படியான கேள்விகளோடு தான் கேள்விகள் இருக்கிறது. சோதர்களே, ஒவ்வொரு இபாதத்துக்கு முன்னாலும் 2 கேள்வி இருக்கிறது. நான் யாருக்காக செய்கிறேன், அதுக்கு பதில் வரணும். அல்லாஹ்வுக்காக செய்கிறேன். அல்லாஹ்வுக்காக செய்யாம ஊருக்காக செஞ்சால், ஊரில் எல்லாரும் செய்யறதுக்காக செஞ்சால் பலருக்கு ரமலான் முடிஞ்சதோட அல்லாஹ் மௌத்தா போன மாதிரி தான். ரமலான்ல வணங்கின அல்லாஹு தாலா சவ்வாலையும் இருக்கிறான், அல்லாஹ்வை மறந்துடுறான். இந்த அளவுக்கு இஷாவுக்கு பிறகு தராவேஹ் தொழுது, கியாமுல் லைல் தொழுது, வித்ரு தொழுது, சுபஹு வரைக்கும் தொழுகையில் இருந்த ஒரு சமூகம் நோன்புக்கு பிறகு சுபஹு நேரத்தில் மூடிய வீடுகள் இருக்கிறாங்கன்னு சொன்னால், உடெல்லாம் விழிச்சு எந்த நேரமும் தொழுகை என்ற வீடுகளில் மாற்றுவது சொன்னால் ரமலான் இன்றைக்கு அமல்களின் தொகுப்பாக மாறிட்டு நோக்கம் புரியப்பட இல்லை. சோதர்களே, இப்படித்தான் ஒவ்வொன்றும் திக்ர் செய்கிறதுல இருந்து குர்ஆன் ஓதுறதுல இருந்து எல்லாமே மிகப்பெரிய நோக்கங்கள் இருக்கிறது. நோக்கம் புரியப்படாவிட்டால் ஆதத்தாக மாறிவிடும். இந்த பின்னணியில் ஒரு இபாதத்தாக என்று சொன்னால் இபாதத்தை பற்றி அறிவு தேவை. 2வது, அந்த இபாதத்தை உணர்வுபூர்வமாக செய்யணும். அந்த இபாதத் எங்களோட நடத்தைகளை மாற்றணும், எங்களோட வாழ்க்கையை நகர்த்தணும். அதுக்குத்தான் இபாதத்துகள் இபாதத்துக்காக இல்லை. உங்களுக்கு உதாரணமாக சொல்லணும்னு சொன்னால், நாங்கள் மருந்து குடிக்கிறோம். எதுக்காக? நோய் நிவாரணத்துக்காக. குடிச்ச மருந்துக்கு நோய் போகுதில்லை என்று சொன்னால் இன்னொரு மருந்தை தேடி போவோம், மருந்தை மாற்றிக்கொள்வோம், இல்லாட்டி வேற என்ன நோய்னு பார்ப்போம். மருந்து குடிக்கிறது தான் நோக்கமாகித்தான். அது நோய் இருந்தால் என்ன, போனால் என்ன, நான் மருந்து குடிப்பேன். தண்ணி குடிப்பதற்கு ஒரு நோக்கம் இருக்குது, தாகத்தை தீர்க்கணும். சாப்பிட்றதுக்கு ஒரு நோக்கம் இருக்குது, பசி இல்லாமல் போகணும். பசி இல்லாமல் போகிறதுக்கு தான் சாப்பிட்றோம். தாகத்தை இல்லாமல் ஆக்கிறதுக்கு தான் தண்ணி குடிக்கிறோம். நோயை இல்லாமல் ஆக்கிறதுக்கு தான் மருந்து குடிக்கிறோம். மானக்கரான விஷயங்கள் இல்லாமல் ஆக்கிறதுக்கு தான் தொழுகிறோம். மானக்கரான விஷயத்தை எங்கட தொழுகை இல்லாமல் ஆக்குன்னு சொன்னால் ஒரு கேள்வி, நாங்கள் தொழுகமாங்கிறோம். வெளித்தோட்டத்தில், இலக்கத்தில், ஓதல்களில் அது தொழுகையாகத்தான் இருக்கும். அல்லாஹ்வுடைய பார்வையில் தொழுகையாயிக்காது. நோக்கம் புரியாமல் வெறும் அமல்களின் தொகுப்பாக தொழுகை மாறிட்டால், நோன்பு மாறிட்டால், ஹஜ்ஜி மாறிட்டால்,